வணக்கம். என் உயிரே செல்லம்மா கதையில் உங்களுடன் இணைவது நான் குமுதா மகேஷ். தேவாவும் ரதியும் சென்று கொண்டிருந்த மருத்துவமனை லிஃப்ட் 4வது மாடியில் நின்றுவிட பயந்து போன ரதி மூச்சு விட முடியாமல் சிரமப்பட ரதியை தன் நெஞ்சில் சாய்த்து ஆறுதல் படுத்தினான் தேவா. அவளை நெஞ்சில் சாய்த்து அணைத்தபடியே தேவா தன் கண்களை மூடி நின்றிருக்க அடுத்த 5 நிமிடத்தில் பழுதான லிஃப்ட் சரி செய்யப்பட்டு இயங்க ஆரம்பித்தது. லிஃப்ட் நகர ஆரம்பித்ததும் தேவா தன் கண்களை திறந்து ரதியை பார்க்க அவளோ தேவாவிடமிருந்து விலகி நின்று கொண்டாள். அவர்கள் இருவரின் விழிகளும் ஒன்றோடு ஒன்று கலந்து பின்பு விலகி நின்றது. 8வது மாடியை அடைந்ததும் மருத்துவரின் அறைக்குள் ரதியை அழைத்துச் சென்றான் தேவா. அங்கு டாக்டராக இருந்தது தேவாவின் பள்ளி தோழி ரூபா. தேவாவை பார்த்தவுடன் முகம் நிறைந்த புன்னகையுடன், வாங்க பிஸ்னஸ்மேன், எப்படி இருக்கீங்க? என்ன அதிசயமா இருக்கு, என்ன தேடி வந்திருக்கீங்க என்று வரவேற்றாள். நான் நல்லா இருக்கேன் ரூபா, நீ எப்படி இருக்க? பதிலுக்கு அவளையும் நலம் விசாரித்தான் தேவா. நல்லா இருக்கேன்டா. அது சரி, ஏதோ எமர்ஜென்சி, என்னை பார்த்தே ஆகணும்னு கால் பண்ண. யாருக்கு என்ன ப்ராப்ளம்? உன்னோட கால் வரும்போது டியூட்டி முடிஞ்சு நான் வீட்டுக்கு கிளம்பிட்டு இருந்தேன். நீ சொன்னதால தான் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் என்று ரூபா சொல்ல, ஷீ இஸ் மை வைஃப். இவங்களுக்கு ஃபீவர் சில்ஸ் இருக்கு, அதோட கையிலையும் கால்லையும் லேசான தீ காயம் என்று தேவா சொல்ல, காயத்தை பார்த்த ரூபா, ஓகே, ஃபயர் ஆக்சிடென்ட் எப்படி ஆச்சு? அவள் சாதாரணமாக கேட்க என்ன சொல்வது என்று புரியாமல் தேவா யோசித்து கொண்டிருக்க, பழைய வேண்டாத பொருட்களை எல்லாம் எரிச்சிட்டு இருந்தோம், நான் தெரியாம அதில் ஸ்லிப்பாகி விழுந்துட்டேன். ரதி நிலைமையை சமாளிக்க இதை சற்றும் எதிர்பாராத தேவா திரும்பி ரதியை பார்த்தான். அவளும் அவனை பார்க்க, இப்படி வந்து உட்காருங்க என்று ரதியை தன் எதிரில் அமர வைத்த ரூபா ரதியை பரிசோதித்தாள். பின்பு ஒரு நொடி தேவாவை பார்த்துவிட்டு, தேவா, உன்னோட ஒய்ஃபுக்கு இங்கே ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது, நீ வேறு ஹாஸ்பிட்டல் தான் பார்க்கணும் என்று அவள் சீரியஸாக சொல்ல அதிர்ந்து போனான் தேவா. என்னாச்சு ரூபா, அவளுக்கு சாதாரண காய்ச்சல் தானே? அவன் பதட்டமாக கேட்க, காய்ச்சல் சாதாரண காய்ச்சல் தான், ஆனால் நீ என்னை இன்வைட் பண்ணாமல், இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாரையுமே இன்வைட் பண்ணாமல் கல்யாணம் பண்ணியிருக்க. ஸோ நான் உன் ஒய்ஃபுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்க மாட்டேன்னு சொன்னேன் என்று ரூபா சிரித்தபடியே சொல்ல, வெள்ளையாடாத ரூபா, நான் ஒரு நிமிஷம் பயந்துட்டேன் என்று தேவாவின் குரலில் பதட்டம் தெரிந்தது. பாருடா, எங்க தேவாக்கு பயப்படவெல்லாம் தெரியுமா? ரூபா தேவாவை கலாய்த்தபடியே ரதிக்கு இன்ஜெக்ஷன் போட்டு மருந்து மாத்திரை எழுதி கொடுத்தாள். அவளுடன் சிறிது நேரம் பேசி கொண்டிருந்து விட்டு இருவரும் கீழ்த்தளத்திற்கு வந்தார்கள். ரதியை உட்கார வைத்துவிட்டு தேவா அவளுக்கு ஜூஸ் மருந்து மாத்திரைகளும் வாங்கி வருவதாக சொல்லி சென்றான். அப்போது அங்கிருந்த மகப்பேறு மருத்துவரின் அறையில் இருந்து ரதியின் அம்மா, அண்ணன், அண்ணி மூவரும் வெளியில் வந்தார்கள். அவர்கள் மூவரையும் பார்த்ததும் சந்தோஷமாய் எழுந்து அவர்களிடம் ஓடினாள் ரதி. அவள் அங்கு செல்லவும் ஜானகியும் அகல்யாவும் ஸ்கேன் எடுப்பதற்காக ஸ்கேன் அறைக்குள் சென்றுவிட அண்ணன் ரஞ்சித் மட்டும் அங்கு நின்றிருந்தான். அண்ணா, நல்லா இருக்கீங்களா? ஓடி சென்று ரதி அவன் கைகளை பிடிக்க, நீயா? நீ இங்க என்ன பண்ற? எப்படி இருக்க ரதி? ஏன் எங்களை விட்டுட்டு போன? அவள் கையை பிடித்தபடியே அடுக்கடுக்காய் கேள்விகளை கேட்டான் ரஞ்சித். ஆனால் ரதியோ தன் கண்ணீரை மட்டுமே அவனுக்கு பதிலாய் கொடுத்தாள். என்னம்மா, நான் கேட்டுட்டே இருக்கேன், நீ அமைதியா நிக்கிற? அம்மாவும் அப்பாவும் நீ வீட்டை விட்டு போனதுலேருந்து எப்படி இடிஞ்சு போயிட்டாங்கன்னு தெரியுமா? இப்போ நம்ம வீடாவே இல்லை. உன்னால எப்படி இப்படி ஒரு காரியத்தை செய்ய முடிஞ்சுது? முதலில் பாசமாய் பேசியவனின் முகத்தில் இப்போது கோபம் தெரிந்தது. அண்ணா, என்னோட சூழ்நிலை அப்படி ஆயிடுச்சு, என்னை மன்னிச்சிடுங்க என்று அவள் சொல்ல, என்ன சூழ்நிலை? போயும் நம்ம குடும்பத்துக்கு எதிரி அவனை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்க. அவன் எப்படி நம்ம வீட்டுக்கு பொண்ணு கேட்டு தைரியமா வந்தான்னு நாங்கள் எல்லாரும் நினைச்சோம். ஆனால் இப்போதான் புரியுது, அவனுக்கு பிளான் போட்டு கொடுத்து அவனை வீட்டுக்கு வர சொன்னதே நீதான்னு. ரஞ்சித் ரதியின் மேல் பழியை அடுக்கிக் கொண்டே போக தன் நிலைமையை எப்படி சொல்லி அவனுக்கு புரிய வைப்பது என்று தெரியாமல் துடித்து கொண்டிருந்தாள் அந்த அப்பாவி தங்கை. இனிமே உனக்கு அப்பா, அம்மா, அண்ணன், அண்ணி, தங்கச்சின்னு யாருமே இல்லை, எல்லாரும் செத்துட்டாங்கன்னு நினச்சிக்கோ. இனிமே நீ எங்கள் முகத்திலேயே விழிக்காத, இங்கே என் முன்னாடி நிற்காத, போயிடு
கோபமாய் கத்தினான் ரஞ்சித். அண்ணா, என் மேலே எந்த தப்பும் இல்லை. தயவு செஞ்சு நான் சொல்கிறத கேளுங்க. நான் யாரையும் லவ் பண்ணலை. அன்னைக்கு சாயங்காலம் டியூட்டி முடிஞ்சு நீங்கள் என்னை பிக்கப் பண்ண வருவீங்கன்னு நான் காத்துட்டு இருந்தப்போ என்று ரதி அவள் வாழ்க்கையில் திசை மாறிய பக்கங்களை ரஞ்சித்திடம் சொல்ல அவனுக்கோ பேரதிர்ச்சி. என்ன சொல்ற நீ? நம்ம அப்பா அந்த தேவாவோட அம்மாவை கொன்னுட்டாரா? அதுக்கு பழி வாங்க தான் அவன் உன் கழுத்துல தாலி கட்டினானா? அவனை என்ன செய்கிறேன்னு பாரு என்று தன் கை முஷ்டியை மடித்து சுவற்றில் குத்தி பற்களை கொறித்து தன் கோபத்தை காட்டினான் ரஞ்சித். ஆனா இந்த பிரச்சனை என் கல்யாணத்தோட முடிஞ்சிடட்டும். அவங்க பெரிய பணக்காரங்க, அவங்கள எதிர்த்து நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. இன்னும் கொஞ்ச நாள் தான், நான் நம்ம வீட்டுக்கே திரும்ப வந்துடுவேன். அது வரைக்கும் தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையா இருங்க என்று ரதி கண்களில் கண்ணீருடன் சொல்ல, அது நம்ம எதிரியோட வீடுமா? நரகத்துக்கு சமம். அங்க உன்னை தனியா விட்டுட்டு நாங்க எப்படி இங்க நிம்மதியா இருக்க முடியும்? அதுவும் நீ இப்படி ஒரு கஷ்டத்துல இருக்கேன்னு தெரிஞ்ச பிறகும் எப்படியோ போகட்டும்னு எங்களால் விட முடியுமா? ரஞ்சித்தின் கண்களிலும் கண்ணீர் வந்துவிட, அண்ணா கவலைப்படாதீங்க, என்ன பிரச்சனை வந்தாலும் நான் சமாளிச்சுக்கிறேன். ரதி ரஞ்சித்திற்கு தைரியம் சொல்ல, வேண்டாம், இப்பவே நீ அங்கிருந்து வந்துடு. உனக்கு வெளிநாட்டுக்கு போய் படிக்க நான் ஏற்பாடு செய்கிறேன். நீ வெளிநாட்டுக்கு போயிட்டா அவனால உனக்கு எந்த தொந்தரவும் வராது. ரஞ்சித் சொல்ல, இல்லைண்ணா, அவர் என்னை நல்லா தான் பார்த்துக்கிறாரு. இப்போ கூட எனக்கு உடம்பு சரியில்லைன்னு தான் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வந்தார். இன்னும் கொஞ்ச நாள் தானே இருந்துட்டு நம்ம வீட்டுக்கே திரும்ப வந்துடுவேன். அதுக்கப்புறம் என்னோட படிப்பு விஷயத்தை பார்த்துக்கலாம் என்று ரதி சொல்ல, இது என்னம்மா காயம்? சூடுபட்ட மாதிரி இருக்கு. அவங்க உனக்கு சூடு வச்சாங்களா? பதட்டத்துடன் ரஞ்சித் கேட்க, இல்லைண்ணா, நான் தான் தெரியாமல் தீ தணல்ல கால் வச்சிட்டேன் என்று சொன்னவளை நம்பாமல் பார்த்தான் ரஞ்சித். அண்ணா, நீங்கள் கவலைப்படாதீங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் அம்மாவையும் அப்பாவையும் பத்திரமா பார்த்துக்கோங்க, அண்ணியை நல்லா பார்த்துக்கோங்க என்று ரஞ்சித்திடம் ரதி பேசிக்கொண்டிருக்கும் போது ஸ்கேன் ரூமுக்குள் இருந்து வெளியில் வந்த ஜானகி ரதியை பார்த்தவுடன் அவள் முகம் மாறியது. அம்மா எப்படிம்மா இருக்க என்று அவள் அம்மாவை பார்த்த சந்தோஷத்தில் ஓடி வர, என்ன தைரியண்டி உனக்கு? செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு என் முன்னாடி வந்து நிற்கிற. எங்களுக்கு இவ்வளவு பெரிய கேவலத்தை உண்டுவு பண்ணிட்டு இப்போ எதுவுமே நடக்காத மாதிரி வந்து பேசுற ஓடுகாலி என்று ஜானகி கோபமாய் கத்த, அம்மா அப்படியெல்லாம் சொல்லாதம்மா. கண்களில் கண்ணீரோடு ஜானகியின் கையை பிடிக்க போனாள் ரதி. இன்னொரு வாட்டி என்னை அம்மான்னு சொன்ன என்று ஜானகி ரதியை அறைவதற்காக தன் கையை தூக்க, அம்மா அடிக்காதீங்க. ரஞ்சித் ஜானகியின் கையை பிடிக்க வருவதற்குள் வலிமையான இரும்பு கரம் ஒன்று அவள் கையை பிடித்திருந்தது. தேவா ருத்ரமூர்த்தியாக மாறி கண்கள் சிவக்க ஜானகியின் கையை அழுத்தமாக பிடித்து நிறுத்தினான். இதை சற்றும் எதிர்பாராத ஜானகியோ பயத்தில் ஏச்சில் விழுங்கியபடி தன் கையை தாழ்த்தி கொண்டாள். இங்க பாருங்க, உங்க இஷ்டப்படி அடிக்கிறதுக்கு இப்ப அவ உங்க பொண்ணு இல்லை, என் பொண்டாட்டி. இனிமே அவளை கை நீட்ட வேலையெல்லாம் வேண்டாம். அவர்களை எச்சரித்தபடியே தேவா ரஞ்சித்தை பார்க்க, டேய், உன்னை கொன்னாதாண்டா என் ஆத்திரம் அடங்கும். என் தங்கச்சி வாழ்க்கைய நாசம் பண்ணிட்டியே என்று ரஞ்சித் தேவாவின் மேல் பாய ஜானகி அவனை தடுத்து நிறுத்தினாள். ரதி கண்ணீருடன் செய்வதறியாது ஸ்தம்பித்து நின்றிருந்தாள். என்ன சொன்ன? நீ என்ன அடிப்பியா? எங்க அடிட பார்க்கலாம். தேவா அவனை எதிர்க்க தேவாவை பார்த்த ரதியோ வேண்டாம் என்று தன் கண்களாலேயே கெஞ்ச, யாருக்கும் அடங்காதவன் இன்று அவளுக்காக அவள் கண் அசைவில் அமைதியாகி போனான். தேவா தன் கையில் இருந்த ஜூஸை அவளிடம் நீட்டினான். நீ ரொம்ப டயர்டா இருக்க, இந்தா இத குடி என்று சொல்ல ரதியோ அவள் குடும்பத்தினரை பார்த்தாள். அங்க என்ன பார்வை? ஜூஸை வாங்கி குடின்னு சொன்னேன் என்று அவன் அதட்டியதில் பயந்து போய் ஜூஸை வாங்கி கொண்டாள் ரதி. எப்படியோ கெட்டு ஒளியட்டும், இவ என் வயிற்றுல பிறக்கவே இல்லைன்னு நினைச்சுக்கிறேன். நீ வாடா, நம்ம போகலாம் என்று ஜானகி மகனையும் மருமகளையும் அழைத்து கொண்டு நடக்க ரஞ்சித் ரதியிடம் லேசான தலை அசைவுடன் விடை பெற்று கொண்டான். அவன் தேவாவை பார்த்து முறைக்க தேவாவும் அவனை பதிலுக்கு முறைத்தான். ரதி கண்களில் கண்ணீர் வடிய ஜூஸை குடித்து கொண்டிருந்தாள். சில நொடிகள் ஆழ்ந்து அவளையே பார்த்து கொண்டிருந்தவன் தன் பேண்ட் பாக்கெட்டில் வைத்திருந்த கர்ச்சீஃபை எடுத்து ரதியின் கண்களில் வழிந்த கண்ணீரை துடைத்தான். முதல்ல அலர்த நிறுத்து, உட்கார்ந்து மெதுவா ரிலாக்ஸா ஜூஸை குடி. அவளை அழைத்து வந்து பக்கத்தில் இருந்த சேரில் அமர வைத்தான்.
எப்படி ஒருவனால் பிள்ளையையும் கிள்ளி விட்டுவிட்டு தொட்டிலையும் ஆட்ட முடியும்? நினைத்தபடியே ஜூஸை குடித்துவிட்டு அவன் கொடுத்த மாத்திரையை வாங்கி போட்டுக்கொண்டாள் ரதி. இப்போ பரவாயில்லையா? தேவா அக்கறையாக கேட்க, பரவாயில்ல என்றாள். சரி போலம்பா. இருவரும் காரில் ஏறினார்கள். அப்போ உங்க அண்ணன் கிட்ட இப்போ வரைக்கும் நடந்த எல்லா விஷயத்தையும் ஒன்று விடாம சொல்லியிருக்க, கரெக்டா? தேவா காரில் உட்கார்ந்து தன் சீட் பெல்ட்டை போட்டபடியே கேட்க, முகத்தில் கலவரத்துடன் அவனை பார்த்து ஆமாம் என்று தலை அசைத்தாள் ரதி. உங்க அண்ணன் இன்னொரு தடவை என்கிட்ட இந்த மாதிரி பிஹேவ் பண்ணான்னு வை, அப்புறம் என்று அவன் கோபத்தில் அவன் கார் ஸ்டேரிங்கை குத்த, நான் உங்க கூட இருந்தா எங்க வீட்டில் இருக்கிற யாரையும் தொந்தரவு பண்ண மாட்டேன்னு சொன்னீங்களே, ரதி பாவமாய் கேட்க, அவள் முகத்தை பார்த்ததும் அவன் கோபம் காணாமல் போனது. ஆமா, நீ என் கூட இருக்கிற வரைக்கும் உங்க வீட்டில் இருக்கிற யாரையும் எந்த தொந்தரவும் செய்ய மாட்டேன். அவன் முகத்தில் இருந்த கோபம் மாறி புன்னகை பூக்க, இவர் என்ன சைக்கோவா? திடீர்னு கோபப்படுறாரு, திடீர்னு சிரிக்கிறாரு, திடீர்னு திட்டுறாரு, திடீர்னு பாசமா நடந்துக்கிறாரு. கடவுளே, சீக்கிரமா என்னை எங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சுடு. அவள் வாய்க்குள் முனகி கொள்ள, என்ன பேசுற? சத்தமா சொன்னா நானும் கேட்பேன்ல. தேவா காரை ஓட்டியபடியே கேட்க, ஒன்றும் இல்லை என்றாள் ரதி. எனக்கு தெரியும், இவன் என்ன சைக்கோபானு தானே நினைக்கிற? அவன் புன்னகை மாறாமல் கேட்க, இல்லை நான் அப்படியெல்லாம் நினைக்கல. ரதி கண்ணாடி வழியே வேடிக்கை பார்ப்பது போல தன் முகத்தை திருப்பி உட்கார்ந்து கொண்டாள். ரதியும் தேவாவும் காரில் இருந்து ஒன்றாக இறங்கி வர மொத்த குடும்பமும் அவர்களைத்தான் பார்த்து கொண்டிருந்தது. ரதி அறைக்கு சென்றுவிட தேவா தன் தந்தையிடம் வந்தான். அப்பா, நான் உங்ககிட்டையும் பாட்டிக்கிட்டையும் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் சொல்லிவிட்டு அவன் பாட்டியின் அறைக்கு செல்ல, அவனை தொடர்ந்து மனோகரும் பாட்டியின் அறைக்கு வந்தார். தேவா பாட்டியின் அருகில் சென்று உட்கார, என்ன ஆச்சு தேவா? அந்த பொண்ணுக்கு உடம்பு சரியில்லையா? டாக்டர் என்ன சொன்னாங்க? பாட்டி கேட்க, சாதாரண காய்ச்சல் தான் பாட்டி, இன்ஜெக்ஷன் போட்டிருக்காங்க, தீ காயத்துக்கு ஆயின்மெண்ட் கொடுத்துருக்காங்க என்றான். என்ன விஷயம் தேவா? ஏதோ பேசணும்னு வர சொன்னேன், மனோகர் கேட்க, ஆமாப்பா, உங்ககிட்டையும் பாட்டிக்கிட்டையும் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் என்ற தேவா, கரண் அவனிடம் சொன்ன விஷயத்தை பாட்டியிடமும் மனோகரிடமும் கூற அவர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். நானும் அந்த ராஜா மேல இருந்த கோபத்துல அவன் பொண்ணை கல்யாணம் பண்ணணும், அந்த பொண்ணை அவங்க அப்பா அம்மா கிட்ட இருந்து பிரிச்சு வைக்கணும்னு தான் நினைச்சேன். ஆனா இப்ப என்னவோ அந்த பொண்ணை பார்க்கும்போது பாவமாக தான் இருக்கு. அநியாயமா ஒரு அப்பாவி பொண்ணை கஷ்டப்படுத்துறமோன்னு மனசு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு என்று பாட்டி சொல்ல, அம்மா, அந்த பொண்ணு கஷ்டப்படுறதை ஏற்றுக்க முடியாது தான். ஆனால் ஏன் தேவகி ராஜ குடும்பத்தை பழிவாங்க தான் என்கிட்ட சத்தியம் வாங்கியிருக்கா, இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை என்று மனோகர் விடாப்பிடியாக பேச, பத்மாவதி பாட்டி மனோகரை சமாதானப்படுத்த முயற்சித்தார். அம்மா, எனக்கும் அந்த பொண்ணு மேலையெல்லாம் எந்த பகையும் இல்லை. ஏன் கோபம் அந்த ராஜன் மேலே தான். ஒருவேளை தேவா சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சு தேவகி இந்த கல்யாணம் நடக்கணும்னு ஆசைப்பட்டிருந்தாலும் அது எப்படி நடக்கும்? தேவா அந்த பொண்ணை விரும்பி கல்யாணம் பண்ணிக்கல, அந்த பொண்ணும் அவனை விரும்பி கல்யாணம் பண்ணிக்கல. அதோட அந்த பொண்ணுக்கு நம்ம குடும்பத்தில் இருக்கிற யாரையுமே பிடிக்கல, தேவாவையும் சேர்த்து தான் சொல்கிறேன். அப்புறம் எப்படி அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக வாழ முடியும்? அப்படி அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் மேலே ஒருத்தர் அன்பாக இருந்து ஒன்றா வாழ்ந்தா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அந்த பொண்ணுக்கு இனிமே அவள் பிறந்த வீடுன்னு ஒன்று இல்லவே இல்லை. அவள் நம்ம வீட்டு பொண்ணா நம்ம வீட்லேயே இருந்தா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இது மனோகரின் வாதம். அதற்குள் விஷயம் யசோதா மற்றும் மூர்த்தியின் காதுக்கு எட்டிவிட அவர்கள் இருவரும் கதகளி ஆடிவிட்டார்கள். தேவா ரதியுடன் சேர்ந்து வாழ ஆரம்பித்து விட்டால் மூர்த்தியின் மகள் தாராவை தேவாவிற்கு திருமணம் செய்து வைக்க முடியாதே. அவர்கள் திட்டம் நடக்காமல் போய்விடும். இருவருக்கும் டென்ஷன் ஆரம்பித்தது. ஆனால் அவர்களால் தேவாவை எதிர்த்து வெளிப்படையாக எதுவும் பேச முடியாததால் அமைதியாக நின்றிருந்தார்கள். தேவாவின் அக்கா அபிராமி இதில் எந்த கருத்தும் சொல்லவில்லை. அவள் வாழ்க்கையே அவளுக்கு இல்லை என்றான போது வேறு எதிலும் அவள் பெரிதாக நாட்டம் காட்டுவதில்லை. அவள் உண்டு, அவள் வேலை உண்டு என்று எப்போதும் அமைதியாகவே இருந்து விடுவாள். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கருத்து. தேவாவிற்கு தலையை பீத்து கொள்ளலாம் போல இருந்தது. இப்போதைக்கு பாட்டி மட்டும்தான் தேவாவின் கட்சிக்கு மாறி இருக்கிறார். மனோகர் ரதியை ஏற்றுக்கொண்டு விட்டார். ஆனால் அவள் குடும்பம் வேண்டாம்.
யசோதாவும் மூர்த்தியும் ரதியும் வேண்டாம், அவள் குடும்பமும் வேண்டாம் என்று சொல்கிறார்கள். என்ன முடிவு எடுப்பது என்று புரியாமல் அறைக்கு சென்று விட்டான் தேவா. ஏற்கனவே அவன் மனதில் ரதியின் மேல் காதல் மலர்கள் லேசாக மொட்டு விட ஆரம்பித்திருக்க, அதை அவன் அவளுக்கு பாதுகாப்பு, அக்கறை என்றுதான் இப்போது வரை நினைத்திருக்கிறான். அது அக்கறை அல்ல, காதல் என்பது அவனுக்கே புரியாத போது அவளுக்கு மட்டும் எப்படி புரியும்? அறைக்கு வந்தவன் முகம் கழுவி உடை மாற்றி கொண்டிருக்க, ரதி போனில் ரேணுகாவுடன் பேசிக் கொண்டிருந்தாள். ஏய் ரதி, என்னடி ஆச்சு? இந்த 4 நாளா உன்னோட ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் ஆகி இருந்துச்சு. ஆமாம், நீ ஏன் ஹாஸ்பிட்டல் வரல? இங்கே எல்லாரும் உன்னை பற்றி என்னென்னவோ பேசிக்கிறாங்க தெரியுமா? நீ யாரையோ லவ் பண்ணி வீட்டை விட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டியான். ரேணு, நீ ரதியோட உயிர் தோழி தானே, உனக்கு தெரியாமல் இருக்காதுன்னு என்கிட்டயே கேட்குறாங்க. நானும் உன்னை தேடி உங்கள் வீட்டுக்கு போய் பார்த்தேன், ஆனால் வீடு பூட்டி இருந்துச்சு. நீ திடீர்னு எங்கே போயிட்டேன்னு எனக்கும் ஒன்றுமே புரியலை. உனக்கு ஃபோன் பண்ணினா உன்னோட ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. என்னடி நடந்துச்சு? சந்திரமதி மேடம் கூட என்கிட்ட தினமும் கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. நீ நிஜமாவே யாரையாச்சியும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டியா? ரேணு குழப்பமாக கேட்க, அதை ஏண்டி கேட்குற? அது ஒரு பெரிய கதை. தன் அறைக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்த தேவா டிஷர்ட்டை போட்டுக்கொண்டே அவள் பேசுவதை கவனித்து கொண்டிருந்தான். கதையா? அப்படி என்ன கதை? அப்போ உனக்கு கல்யாணமானது நிஜம்தானா? நீ உன் புருஷ வீட்லையா இருக்க? மறுமுனையில் ரேணு கேட்க, புருஷன் வீட்லையா? அப்படியும் வச்சுக்கலாம், ரதி சொல்ல மீண்டும் ஒரு முறை அவளை திரும்பி பார்த்தான் தேவா. அந்த கதையை இப்போ நான் சொல்ல முடியாது, இன்னொரு நாள் சொல்கிறேன். ஆமாம், மணி எப்படி இருக்கான்? நான் ஹாஸ்பிட்டல் வரலைன்னதும் அவன் என்னை ரொம்ப தேடி இருப்பானே, ரதி கேட்க. ஆமாண்டி, அவன் உன்னை பார்க்காம சரியாக சாப்பிடக்கூட இல்லை. நீ வரலைன்னதும் ரொம்ப தவச்சு போயிட்டான் என்று ரேணு சொல்ல, அவன்கிட்ட நான் இன்னும் கொஞ்ச நாள் வரமாட்டேன்னு சொல்லு, அவனை டைமுக்கு சாப்பிட சொல்லு. எனக்கும் அவன் ஞாபகமாக தாண்டி இருக்கு, என்னாலையும் அவனை பார்க்காம இருக்க முடியலை, ரதி பேசிக்கொண்டிருக்க, தேவா தன் டிஷர்ட் காலரை சரி செய்து கொண்டே நெற்றியை சுருக்கி அவளையே பார்த்தான். மணியா? யாரது? கரண் சொன்னதை வச்சு பார்க்கும்போது அவங்க வீட்டில் யாருமே மணிங்கிற பேரில் இல்லை. ஒருவேளை இவ யாரையாவது லவ் பண்ணியிருப்பாளோ? நினைக்கும் போதே அவன் மனம் படபடப்பாக துடிக்க ஆரம்பித்திருந்தது. ரேணுவும் ரதியும் மணியை பற்றி தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்க, ரதியோ மணி மணி என்று உருகுவதை பார்க்க பார்க்க கோபமாய் வந்தது தேவாவிற்கு. இந்த மணிக்கு பிறந்த நாள்னு தானே அன்னைக்கு கேக் வாங்கிறதுக்காக கடைக்கு வந்திருந்தா? அன்னைக்கும் அப்படிதான், மணி பிறந்த நாளை சர்ப்ரைஸாக கொண்டாட நினைச்சேன்னு புலம்புனாலே. ரேணு, இன்னும் கொஞ்ச நாள் தாண்டி நான் வந்துடுவேன். இப்போ அவன் எங்க? உன் பக்கத்தில் இருக்கானா? நான் வீடியோ காலில் வரவா? ரதி ஆர்வமாய் கேட்க, மறுமுனையில் ரேணு, இல்லடி, அவன் எங்கேயோ வெளியே போயிருக்கான்னு நினைக்கிறேன் என்று சொல்ல, ரதியின் கண்களில் தெரிந்த ஆர்வம் ஏமாற்றமாக மாறியது. சரி விடு, இந்த ஜெயிலில் இருந்து விடுதலானதும் நான் வந்து அவனை பார்க்குறேன், அவன் என்னை கண்டிப்பாக புரிஞ்சுப்பான். ரதி சொன்ன வார்த்தையும் அர்த்தம் அவள் தேவாவை விட்டு போய்விடுவாள் என்பதுதான். அந்த வார்த்தைகளை ஏனோ அவனால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. அவன் கோபம் இன்னும் அதிகமானது. அவள் அருகில் சென்றவன் அவள் கையில் இருந்த போனை பிடுங்கி கட் செய்தான். பேசினது போதும், போய் தூங்கி ரெஸ்டடு என்றான். ரதிக்கோ ஆத்திரம். ஏன் ஃபோனை பிடுங்கினீங்க? எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க கூட தான் பேசக்கூடாதுன்னு சொன்னீங்க, என் ஃப்ரெண்டு கூடவும் பேசக்கூடாதா? அவள் கோபமாய் கேட்க, மணிங்கிறது யாரு? தேவா மனதில் இருந்ததை வெளிப்படையாக கேட்டுவிட்டான். அது எனக்கு ரொம்ப வேண்டியவங்க, நான் ஏன் அதையெல்லாம் உங்ககிட்ட சொல்லணும்? இப்போ அந்த மணி யாருன்னு என்கிட்ட சொல்ல போறியா இல்லையா? அவன் கோபம் இன்னும் அதிகமாகி போக, மணிக்கு என்னை ரொம்ப பிடிக்கும், எனக்கும் அவனை ரொம்ப ரொம்ப பிடிக்கும், நான் அவனை ரொம்ப லவ் பண்ணுறேன், போதுமா? இன்னும் வேறு ஏதாவது சொல்லணுமா? ரதி கோபமாய் சொல்ல, தேவா டென்ஷனில் தன் பற்களை கொறித்தான். தன் கையில் இருந்த அவள் போனை பார்த்தவன் கோபத்தில் அதை தூக்கி வீசியதில் அது 4 பாகமாக தெரித்து விழுந்தது. அப்படியும் அவன் கோபம் அடங்கவில்லை. பக்கத்தில் இருந்த ஜன்னல் கண்ணாடியை ஓங்கி குத்த கண்ணாடி சில்லாக உடைந்து விழுந்தது. உடைந்த கண்ணாடியின் ஒரு சிறிய பீஸ் அவன் கையையும் பதம் பார்த்திருந்தது. கையில் இருந்து ரத்தம் கொட்டி கொண்டிருக்க அவனின் இந்த அவதாரத்தை பார்த்து ரதிதான் கொஞ்சம் உள்ளுக்குள் பயந்து விட்டாள். ஓடிச் சென்று டிராயரில் இருந்த ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸை எடுத்து வந்தவள் அவன் கையில் இருந்த காயத்தை சுத்தம் செய்ய முயல கையை பிடுங்கி கொண்டான்.
அவளிடமிருந்த பெட்டியை வாங்கி கொண்டு குளியல் அறைக்கு சென்று மருந்து போட்டு பேண்டேஜ் சுற்றி கொண்டு வெளியில் வந்தான். ரதி உடைந்த தன் போனை பொறுக்கி எடுத்து அதை மீண்டும் சேர்க்க முயற்சி செய்து கொண்டிருக்க, எவ்வளவு சீக்கிரம் உனக்கு டைவர்ஸ் கொடுக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கொடுத்துடுவேன், மனதை கல்லாக்கி கொண்டு அவன் சொல்ல, மனம் ஏனோ பாரமாய் வலித்தது. தேவாவை சாப்பிட அழைப்பதற்காக அறைக்கு வந்த பொன்னி தேவாவின் கையில் இருந்த காயத்தையும் உடைந்து போன போனையும் பார்த்து யோசனையோடு நின்று விட்டாள். அவள் ரதிக்காக இட்லியை எடுத்து வந்திருந்தாள். இந்தம்மா, சாப்பிட்டுட்டு மாத்திரை போட்டுக்கோ என்று சொன்னவள், என்ன தம்பி கையில் இவ்வளவு பெரிய காயம் என்று உடைந்திருந்த ஜன்னல் கண்ணாடியை கவனித்தாள். இருவருக்கும் இடையில் ஏதோ நடந்திருக்கிறது என்று புரிந்து கொண்டவள், தம்பி கீழே எல்லாரும் உங்களுக்காக காத்துட்டு இருக்காங்க, சாப்பிட வர சொன்னாங்க என்று சொல்லிவிட்டு உடைந்திருந்த கண்ணாடியை பெருக்கி சுத்தம் செய்துவிட்டு அமைதியாக சென்று விட்டாள். ரதி சாப்பிடாமல் அமைதியாக உட்கார்ந்திருக்க, சீக்கிரம் சாப்பிட்டுட்டு டாக்டர் கொடுத்த மாத்திரையை போட்டுக்கோ அவன் அக்கறையாக சொல்ல, என்ன மனிதன் இவன், இப்போதுதான் இத்தனை கோபத்தை காட்டினான், அடுத்த நொடியே அன்பாக பேசுகிறான். நீங்க சாப்பிட போகல? அவன் அவள் மேல் அக்கறை காட்டும் போது அவளும் அதை திருப்பி காட்டித்தானே ஆக வேண்டும். கேட்ட அவளையே சில நொடிகள் ஆழமை பார்த்தவன், எனக்கு பசிக்கல, நீ சாப்பிடு என்றான். அது மணிங்கிறது என்று அவள் ஏதோ சொல்ல வர தன் கையை காட்டி அவளை நிறுத்தினான். வேண்டாம், எதுவும் பேசாத என்றான். இல்லை, நான் ஏதோ கோபத்தில் அப்படி சொல்லிட்டேன். மணிங்கிறது யாருன்னா? ரதி இம்முறை தேவாவிடம் உண்மையை கூறினாள்.